அன்பான குட்டீஸ்களே, இன்று நான் உங்களுக்கு ஒரு அழகான மனதை தொடும் கதையை சொல்லப் போகிறேன். இந்த கதை ஒரு சிறிய கிராமத்தில் வாழ்ந்த ஒரு ஏழை சிறுவனை பற்றியது. அந்த சிறுவன் மிகவும் நல்ல மனசுடையவன். அவன் குடும்பம் பணக்காரர்கள் அல்ல, அவர்கள் ஒரு சின்ன குடிசையில் வாழ்ந்தார்கள். தினமும் அவன் அம்மாவுக்கு உதவி செய்து பள்ளிக்கு சென்று பிறகு வீட்டிற்கு வந்து வேலைகளை செய்தான். வாழ்க்கை எளிதாக இல்லை, ஆனால் அவன் மனசு நல்லது. ஒரு நாள் மாலை நேரத்தில் அவன் காட்டுக்குள் விறகெடுக்கப் போனான். அப்போது ஒரு பழைய மரத்தின் கீழ் மண்ணில் பாதியாக புதைந்திருந்த ஒரு பழைய விளக்கை அவன் கண்டான். அது சாதாரண விளக்கை போல தோன்றவில்லை. தூசி படிந்திருந்தாலும் அது சிறிது மின்னியது. அவன் அதை எடுத்து பொசுக்கி பார்த்தான். அப்போது அப்படியே ஒரு அதிசயம் நடந்தது. அந்த விளக்கு ஒரு மந்திர விளக்காக இருந்தது. அது ஆசைகளை நிறைவேற்றும் சக்தி கொண்டது. சிறுவன் மிகவும் ஆச்சரியப்பட்டான். அவன் நினைத்தான், இப்போது நான் என்ன வேண்டுமானாலும் கேட்கலாம். முதல் ஆசையாக அவன் நிறைய சாப்பாடு வேண்டும் என்று நினைத்தான். உடனே அவன் வீட்டில் சுவையான உணவுகள் நிறைந்து விட்டது. அவன் மகிழ்ச்சியுடன் சாப்பிட்டான். ஆனால் அடுத்த நாள் அந்த உணவு அனைத்தும் மறைந்து போய்விட்டது. மீண்டும் பழைய நிலைதான். பிறகு அவன் ஒரு பெரிய வீடு வேண்டும் என்று நினைத்தான். உடனே அவன் குடிசை பெரிய மாளிகையாக மாறியது. அவன் மகிழ்ச்சியில் குதித்தான். ஆனால் சில நாட்களில் அந்த வீடு குளிராகவும் வெறுமையாகவும் இருந்தது. நண்பர்களும் அருகில் இல்லை. பழைய சின்ன வீட்டின் சிரிப்பும் அமைதியும் இல்லாமல் போய்விட்டது. மூன்றாவது ஆசையாக அவன் நிறைய பணம் வேண்டும் என்று நினைத்தான். பணம் கிடைத்தது, ஆனால் அதனால் அவன் மனசுக்கு அமைதி வரவில்லை. பணம் இருந்தாலும் மகிழ்ச்சி வரவில்லை. அவன் பழைய எளிய வாழ்க்கையை நினைத்து கவலைப்பட்டான். அப்போதுதான் அவன் உணர்ந்தான், ஒவ்வொரு ஆசைக்கும் ஒரு விளைவு இருக்கிறது. வாழ்க்கையில் கிடைக்காததை பற்றி புலம்புவதற்கு பதிலாக கிடைத்ததை மதிக்க வேண்டும். அவன் அந்த மந்திர விளக்கை மீண்டும் எடுத்தான். இப்போது அவன் வேறு எந்த பெரிய ஆசையும் கேட்கவில்லை. அவன் ஒரு சிறிய ஆனால் மிக முக்கியமான ஆசை கேட்டான். எனக்கு என் பழைய எளிய வாழ்க்கை திரும்ப வேண்டும். அந்த நேரத்தில் எல்லாவும் மீண்டும் பழையபடி மாறிவிட்டது. அவன் குடிசை, அவன் குடும்பம், அவன் அமைதி அனைத்தும் திரும்பி வந்தது. இப்போது அவன் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தான். ஏனெனில் அவன் புரிந்து கொண்டான், உண்மையான செல்வம் பணத்தில் இல்லை, அது அன்பில் இருக்கிறது, அது நன்றியுணர்வில் இருக்கிறது, அது திருப்தியில் இருக்கிறது. அன்பான குழந்தைகளே, நாம் எப்போதும் மற்றவர்களிடம் இருக்கும் பொருட்களை பார்த்து ஆசைப்படுவோம். ஆனால் நமக்குள்ள சிறிய விஷயங்களே பெரிய மகிழ்ச்சியை தரும். நம்மிடம் இருக்கும் குடும்பம், நண்பர்கள், சின்ன வீடு, சாப்பாடு, இவை எல்லாமே ஒரு பெரிய வரம். ஆகையால் நாம் பெற்றதை பற்றி நன்றி சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். நன்றி சொல்லும் மனசு இருந்தால் நம் வாழ்க்கை மந்திரம் போல அழகாக மாறும்.